ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷேப் லேயர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷேப் லேயர் என்னென்னா நம்ம இப்போ ஆல்ரெடி ப்ரீமியரில் டூல்ஸ் பாக்ஸில் நமக்கு பென் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், தென் கார்னர் பின் அப்படி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அப்படி சிம்பிளாக ஒரு ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்சிஷன் க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். டைம் லைனில் 2 கிளிப் இருக்குது. வீடியோ 1ல் ஒரு கிளிப், தென் இன்னொரு கிளிப் இருக்குது. இப்போ நான் ஆடியோ யூஸ் பண்ணல. ஆடியோ யூஸ் பண்ணால் நம்ம அந்த பீட்டு கனெக்ட் பண்ணி ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை செகண்ட் அந்த பீட் இருக்கும், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரான்சிஷனை கட் பண்ணிக்கலாம். டெமோ சொல்லி கொடுக்குறதுனால நான் ஆடியோ யூஸ் பண்ணல. எனக்கு ஒரு ஆவரேஜாக தெரியும், இத்தனை ட்ரான்சிஷன் செகண்ட் இத்தனை செகண்ட் ரன் ஆச்சுன்னா போதும். நான் அதை கனெக்ட் பண்ணி நான் இப்போ செகண்ட் கிளிப்பை ட்ராக் பண்ணி மேலே தூக்கி வைக்கிறேன். வச்சுட்டு அதோட எண்டு ஒரு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பென் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த லேயருக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். இப்போ இதோட எண்டு கட் பண்ணிக்கிறேன். ஷேப் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் அதோட ஷேப் சொல்லிட்டு அந்த ஷேப் தனியாக வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அதோட பொசிஷன் ஃபஸ்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் இந்த ஷேப் லேயரோட அனிமேஷன் வெளியே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ கீ ஃப்ரேமை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு எவ்வளோ செகண்டுக்குள்ளே எனக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி கொடுக்குறேன். தென் இதிலேருந்து இதுவரை எனக்கு அப்படியே இந்த மேட் அப்படியே நிற்கணும், எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதிலேருந்து இந்த எண்டில் வெளியே அவுட் ஆகணும். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்கேலுக்கும் கீ ஃப்ரேம் அனிமேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் அண்ட் பொசிஷன் அவுட், ஸ்கேல் தென் பொசிஷன் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் மேட்டில் இருக்குது. ஸோ எனக்கு ஒயிட் தேவையில்லைன்னா நம்ம ட்ராக் மேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டபுள் மானிட்டர் யூஸ் பண்ணேன், அதனால் டூல்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருப்பேன். ஓகேவா, எக்ஸ்டர்னல் மானிட்டரில் வச்சுருப்பேன். ஸோ இதில் ட்ராக் மேட் ட்ரை பண்ணுறேன். ட்ராக் மேட் கீயை ட்ராக் பண்ணி செகண்ட் வீடியோ கிளிப்பில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு காம்போசைட் யூஸிங் மேட் லூமா கொடுக்குறேன். அதோட மேட் வீடியோ 4, வீடியோ ஷேப் லேயர் இருக்கிற வீடியோ 3. ஸோ நான் வீடியோ 3 செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஃபினிஷிங் கரெக்டாக வரல. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஷேப் லேயரை கிளிக் பண்ணிட்டு அதோட கீ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, கீ ஃப்ரேம்ஸில் இந்த சென்டரில் உள்ள அந்த ஃப்ரீஸாக நிற்குதில்ல ஃப்ரேம்ஸ். ஸோ அந்த ரெண்டு கேஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டிசைர் இதை கிளிக் பண்ணுறேன். தென் இதோட ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஈஸ் அவுட், தென் லாஸ்ட் கீ ஃப்ரேம் அனிமேட் கிளிக் செலக்ட் பண்ணிட்டு ஈஸ் இன். இப்போ ஒரு ஸ்மூத்தாக போகும். இன்னும் இதில் நம்ம அதோட ஷேப் லேயரில் அதோட ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு அதோட கலர் வேல்யூ கிரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லூமா வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பென் டூல். நெக்ஸ்ட் அடுத்த டூல் பார்ப்போம். அடுத்த பென் டூலுக்கு அடுத்தால ரெக்டாங்குலர் டூல் பார்ப்போம். இப்போது நான் இந்த செகண்ட் கிளிப்பை மேலே ட்ராக் பண்ணி உள்ள வைக்கிறேன். வச்சுட்டு அதோட எண்டில் ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் டூல் எடுத்துக்குவோம். டூல் எடுத்துகிட்டு ஒரு ட்ரா பண்ணுறேன். தென் இதோட எண்டில் ஒரு கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணிட்டு இந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பொசிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு அவுட் சைடில் இருக்கட்டும். தென் இதோட பொசிஷன் கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். எதுலேருந்து எது வரை உள்ளே வரணும். ஓகே, சென்டர் பொசிஷனில் வச்சு இதிலேருந்து இது வரை எனக்கு ப்ரீஸாகி நிற்கணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துலேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு அவுட் சைடு வெளியே போயணும். இப்போ இதுக்கு ஒரு ட்ராக் மேட் அப்ளை பண்ணுறேன். அதோட செட்டிங்ஸ் லோமா வீடியோ 3. இப்போ இதுக்கும் நம்ம ப்ரீஸான ஃப்ரேமுக்கு டிசைர் கொடுக்குறோம். தென் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு ஈஸ் அவுட், லாஸ்ட் ஈஸ் இன். தென் அதுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறோம். தேவையான பார்த்து கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து எப்படினாலும் மாடுலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து இங்கே போன மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் மேலேருந்து இங்கே நின்று இப்படி கீழே போகிறது மாதிரி வச்சுக்கலாம். ரொட்டேஷன் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வரணுமா, இந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படினாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் என்ன பொசிஷன்னாலும் உங்களுக்கு தேவையான பொசிஷனில் நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸுக்கு தகுந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்னர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஆடியோ வச்சு எடிட் பண்ணும்போது ஆடியோ பிட் எந்த லெவலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கார்னர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு கலர் மேட் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கலர் மேட் இதில் இருக்கும், இல்லைனா ஃபைல்ஸில் நியூவில் கலர் மேட் இதுலேயும் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒயிட் கலர் ட்ராக் பண்ணுறேன், மேலே அப்ளை பண்ணுறேன், கட் பண்ணிக்கிறேன். தென் எஃபெக்ட்ஸ் பேனலில் வீடியோ எஃபெக்ட்ஸில் கார்னர் பின் அதை ட்ராக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கார்னர் பின் செட்டிங்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ கார்னர் பின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் சைடில் வச்சுக்கோங்க. தென் ஓகே, ஃபஸ்ட்டு கார்னர் பின்னோட ஒயிட் பாயிண்ட்டை வெளியே வச்சுருக்கேன். தென் உங்களுக்கு இதில் வந்து ஒயிட் பார்டர் வந்து இதில் இது வரை நிற்கணும்னா இதில் வந்து அதோட ஆட் கீ ஃப்ரேம் கார்னர் பின்னை கிளிக் பண்ணிட்டு கார்னர் பின்னில் இதில் வந்து இது வரைக்கும் இந்த கார்னர் பின்னை வந்து நீங்கள் வந்து எப்படினாலும் உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியாஸ் தான். இப்படி வச்சுன்னா வச்சுக்கலாம், இப்படி வேணா வச்சுக்கலாம். இதெல்லாம் சாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன மாதிரி ஐடியாஸ் இல்லைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்னர் பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஒயிட் தேவையில்லை, இல்லை ஒயிட்டை வந்து கொஞ்சம் லூமாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டியை வந்து 40% வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேக்ரவுண்டோட ஷார்ட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ரெண்டாவது இதுலேயும் நம்ம கார்னர் பின் யூஸ் பண்ணுவோம். கார்னர் பின் ட்ராக் பண்ணி உள்ள அப்ளை பண்ணுறேன். கார்னர் பின் இல்லை ஸ்கொயராக வேணும், பாக்ஸாக வேணும், எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி, அதாவது ஒரு பீட், ஒரு கட்டு, ஒரு அடிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த ஷார்ட்டுக்கு கட் பண்ணுறேன். இப்போ இந்த கார்னர் பின் இந்த பொசிஷனில் வேணும்.
டக் 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 கட் ஆகும். அடுத்த கட்டில் கார்னர் பின் எப்படி வேணும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு எடிட்டிங் கட்ஸ் எப்படி இருக்கோ உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் பின் நல்ல டூல், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை நான் டெலிட் பண்ணுறேன். அடுத்தல வந்து லூமா மேட்டிக், அதாவது லூமா கீழே இருக்கும். இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கும் ட்ரான்சிஷன்ஸ், இந்த மாதிரி ஆல்ஃபா மேட்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்த மேட்டையும் நம்ம இந்த ஷேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு மாடல்ஸ் இப்போ இந்த மாடல்ஸ் எடுக்கிறேன். இதை நான் அப்ளை பண்ணுறேன். எந்த கிளிப்பில் அப்ளை பண்ணலாம்? கொஞ்சம் ஃபஸ்ட் ஒர்க் பண்ண ஷார்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கிளிப்பை நான் உள்ள ட்ராக் பண்ணி உள்ள இம்போர்ட் பண்ணுறேன். தென் இந்த ட்ராக்கை ட்ராக் பண்ணி கொஞ்சம் சென்டர் பொசிஷனில் கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிறேன். அதுக்கு மேலே ட்ராக் பண்ணிட்டு எவ்வளோ ட்ரான்சிஷன் வேணுமோ அந்த லெவல் வர யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ட்ராக் மேட் அப்ளை பண்ணுறேன். தென் ட்ராக் மேட்டில் லூமா வீடியோ 3 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ட்ரான்சிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஷேப் பார்த்தோம், ரெக்டாங்குலர் எலிப்ஸு, பென் டூல், கார்னர் பின். தென் இது வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் லூமாக்கி, ஆல்ஃபா மேட்டு, பேக்ரவுண்ட் ஆல்ஃபா சேனல். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எஃபெக்ட்ஸையும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.